இங்க பாருங்க, கராச்சாரம் இவங்களை தோலை போட்டு நான் ஓட்டு கேட்கிற போறேன். இது சகோதரம், இது உணர்வு, இது வந்து சுயமரியாதை, இது தன்மானம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அங்க வேட்பாளர்கள் சொல்லக்கூடாது, அவங்களை அடிமைகள். அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இல்ல, கொத்தடிமைகள். சட்டமன்றம் நடக்குது. ஜெயலலிதா அவருடைய புகழ் பாடுகிற பஜனை மன்றமாக தமிழக சட்டமன்றம் 5 வருஷமா நடந்திருக்கு. 2011 இருந்து 2016 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா ஒரு முறையாவது இந்த தொகுதிக்கு வந்து உங்கள் குறைகளை என்றைக்காவது கேட்டதுண்டா? அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த தொகுதிக்காவது சென்றதுண்டா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்காவது போனதுண்டா? போயிருக்காங்க. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அது எந்த மாவட்டம்னு உங்களுக்கு தெரியும்? நீலகிரி மாவட்டம். ஏன்னா அங்கதான் குடநாடு இருக்கு. 900 ஏக்கர் நிலப்பரப்புல எஸ்டேட்டோடு கூடிய சொகுசு பங்களா, ரெஸ்ட் எடுக்க, ஓய்வெடுக்க அடிக்கடி போய் வரக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலைப்படாதவர். இன்றைக்கு மயிலாப்பூருக்கு வந்து இன்றைக்கு என்னுடைய பயணத்தை நான் இங்கு சென்னையில பல இடங்களுக்கு செல்ல நான் தொடங்கி இருக்கிறேன். தொடங்குகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆக மயிலாப்பூருக்கு என்று எவ்வளவோ சிறப்புக்குரிய வரலாறுகள் எல்லாம் உண்டு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே மயிலாப்பூர் தொகுதியில கழகத்தின் சார்பில ராம அரங்கண்ணல் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதே போல டி.கே. கபாலி அவர்கள் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அதே போல பிரபல வழக்கறிஞர் கணபதி அவர்கள் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அதேபோல் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ராமஜெயம் அவர்கள் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியின் சார்பில மதிப்பிற்குரிய டி.என். அனந்தநாயகி அவர்கள், அவரும் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் அழுத்த நிறுத்தமான கருத்துக்களை, ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்தவர் அவர். ஆக இப்படிப்பட்ட புகழுக்குரிய அந்த மனிதர்கள், புகழுக்குரியவர்கள் இந்த மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட தொகுதியில இன்றைக்கு நம்மை எதிர்க்கக்கூடியவர் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளராக, அதிமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் யார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். போலீஸ் தலைமை அதிகாரியாக டிஜிபி என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றியவர். ஆக ஒரு டிஜிபியாக இருந்தவர் அல்லது இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றவர். அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். ஆக பாரபாட்சமின்றி மக்களுக்கு பணியாற்ற, தொண்டாற்றுகிற நிலையில இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த பொறுப்பில் இருந்த போது அவர் எந்த அளவிற்கு அரசியலில் தொடர்பு வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. ஆக அதற்காக பவுண்டேஷனை சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக இருந்தபோது அவர் அந்த நிலை எடுத்தார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. ஆக ஜெயலலிதா ஆட்சியில இன்றைக்கு செயலிழந்த நிலையில, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய நிலையில, அது மட்டுமல்ல பல பேரிடர்களை சந்தித்த ஒரு நிலையில இந்த ஆட்சி இருந்திருக்கிறது என்பதற்கு எவ்வளவோ உதாரணங்களை உங்களிடத்திலே காட்டிட முடியும். குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட செம்பரம்பாக்கம் பிரச்சனை. ஆக அந்த செம்பரம்பாக்க ஏரியை முறையாக திறந்து விடாத காரணத்தால் முன்கூட்டியே மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அதை திறந்துவிட முடியாத காரணத்தால் ஆக ஒரு செயற்கை பேரிடர் நம்முடைய சென்னைக்கு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு 345 பேர் உயிரிழந்த கொடுமைகள் நடந்துச்சு.
அது மட்டும் இல்ல, மௌலிவாக்கத்துல மாடி பல மாடி கட்டிடம் இடிஞ்சு விழுந்து அதுல 11 மாடி கட்டிடம் அதுல இடிஞ்சு விழுந்து 61 பேர் சிக்கி மரணமடைந்த அந்த கொடுமைகளும் நடந்துச்சு என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பு எடுத்துக்கொண்டால் இதே போலீஸ் கமிஷனராக இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர் அப்ப போலீஸ் கமிஷனர் இருந்தப்போதான் கே நகரில் கலைஞர் கருணாநிதி நகரில் ஏற்பட்ட வெள்ள நிவாரண நிதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிகளை நெரிசல்ல சிக்கி 42 பேர் இறந்து போனார்கள். ஆக அந்த வெள்ள நிவாரண நிதி வழங்குவதில் போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்காக போடாதது யார் என்று கேட்டால் இப்ப வேட்பாளராக நிற்கிறாங்க பாருங்க அதிமுக அந்த அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் தான். ஆக இந்த நிலையிலேதான் அவர் இங்க இந்த தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பால் விலை ஏறி போச்சு. 10 ரூபாய்க்கு உயர்த்தியவர் ஜெயலலிதா. பேருந்து கட்டணத்தை 50% அளவுக்கு அதிகமாக உயர்த்தியவர் ஜெயலலிதா. மின்சாரத்தை தொட்டாதான் ஷாக் அடிக்கும், ஆனா இப்ப மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். 4000 கோடி ரூபாய் வரையில மக்கள் மீது வரியை சுமத்திய ஆட்சிதான் ஜெயலலிதாவின் ஆட்சி. ஆக இப்படி சென்னை மாநகர வீதியில இன்றைக்கு பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத நிலை. விடியற்காலையிலே பெண்கள் கோலம் போட முடியாத கொடுமை. ஆக செயின் பறிக்கின்ற அந்த கொடுமை, இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தொடர்ந்து இந்த செய்திகள் இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் தான் நாளைக்கு எதுக்கும் உதவக்கூடிய தலைவர்கள் என்று பாராட்டுவார்கள். ஆனால் அதிகாரியாக இருந்தவர் சென்னை மாநகரத்தில் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியாக இருந்த போது அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்டியவர் தான் இன்றைக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக நிற்கிறார். இவர் போலீஸ் கமிஷனராக இருந்த போதுதான் கே நகர் கூட்ட நெரிசல்ல 42 பேர் மாண்டார்கள், 37 பேர் காயம் அடையக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. அப்பொழுதே பிரபலமான ஆங்கில பத்திரிகை இந்து பத்திரிகையில அந்த செய்தியை பற்றி எழுதி காட்டினார்கள். இவ்வளவு மக்கள் கூட்டம் கூடக்கூடிய இடத்துல ஏன் பாதுகாப்புகளை முறையா போலீஸ் செய்யல, போலீஸ் கமிஷனர் செய்யலன்னு அன்றைக்கு இந்து பத்திரிகையில் ஒரு கேள்வியை கேட்டு ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாங்க. ஆக அன்றைக்கு இவருடைய தோல்வியும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய தோல்வியும் மறைப்பதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, அங்க நம்முடைய கட்சியினுடைய செயலாளராக இருந்த இப்ப அங்க வேட்பாளராக நிற்கிறார் தனசேகரன், அவரை கைது செஞ்சு அதுக்கு அவர் தான் காரணம்னு அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை கொண்டு போய் சிறையில தள்ளினாங்க. ஆனால் நீதிமன்றம் அவர் எந்த தவறும் செய்யலன்னு விடுதலையும் செஞ்சிச்சு. அதற்கு பிறகு அப்பீலுக்கும் போனாங்க. ஆக அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற அப்பீலுக்கு போயும் அது செல்லாது, இது பொய் வழக்கு என்று தள்ளுபடி செஞ்சாங்க. ஆக அந்த நிலையிலே தான் அன்றைக்கு இந்த போலீஸ் கமிஷனராக இருந்தவர் அந்த மூலையில தான் இப்பொழுது இந்த தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்டவருக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேர்வாணை குழு தலைவர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்றோம்ல, அது மாதிரி தேர்வாணை குழு தலைவர் பொறுப்பையும் ஜெயலலிதா அவர்கள் அவருக்குத்தான் வழங்கினார்கள். அதிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற உடனே அதிமுக உறுப்பினர் சேர்றார். அதிமுக உறுப்பினரை சேர்ந்ததுக்கு பிறகு இப்போ இந்த தொகுதியில அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறார்னா அவருடைய நிலைமை, அவர் எந்த அளவு பணியாற்றி இருப்பார், எப்படியெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருப்பார் என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்ட நான் உங்களிடத்துல எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீபத்திடல்ல பேசுகிற போது, தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய போது நீங்க எல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமான மாதிரி மங்கம்மாராணி மாதிரி மேல உட்கார்ந்து இருக்க. அப்ப அந்த வேட்பாளர்கள் எல்லாம் உட்கார வச்ச அந்த காட்சி நானும் பார்த்தேன். பெரிய மீசை வச்சுக்கிட்டு இந்த டிஜிபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு மிடுக்காக இருக்க வேண்டியவர் அந்த வேட்பாளரோடு கூணி குறுகி அப்படி பவ்யமா உட்கார்ந்து இருந்த அந்த காட்சியை பார்த்து
இவரெல்லாம் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறாரே என்று எண்ணக்கூடிய அளவிற்கு வெட்கப்பட வேண்டிய அளவிற்கு அந்த காட்சியைத்தான் பார்த்தோம். ஆகவே நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேங்கிறாங்க. சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன் என்று சொன்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி சொல்லாததையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான், சொல்லாததையும் செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து, பொந்துக்கு பொந்து டாஸ்மாக் கடைகளை திறப்புன்னு சொல்லவே இல்லை, ஆனா திறந்து விட்டாங்க. அதே மாதிரி செம்பரம்பாக்கு ஏரியை திறந்து விடுன்னு சொல்லவே இல்லை, அதையும் திறந்து விட்டாங்க. ஆக சொல்லாததையும் செய்திருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை ஒட்டி கடந்த 10ஆம் தேதி கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் கையில கூட இந்த தேர்தல் அறிக்கை புத்தகம் இருக்கு. நீங்க எல்லாம் நேரடியா அந்த காட்சியை பார்த்திருக்கிறீங்க தொலைக்காட்சியில். இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கா இல்லையா? ஏதாவது 1-2 சொல்லுங்க பாப்போம். பால் விலை 7 ரூபாய் குறைப்பு. அதாவது 1-2 நீங்க சொல்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதுல 501 உறுதிமொழிகள் இருக்கு. 1-2 501 உறுதிமொழிகள் இருக்கு. நாம தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா பிரச்சாரத்தை நடத்துறாங்களே தவிர இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை வெளியிடல. ஆக எப்ப திமுக தேர்தல் அறிக்கை வந்துச்சு அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஜன்னி வந்துருச்சு. அதனாலதான் இன்னும் தேர்தல் அறிக்கைய தயாரிக்க முடியாத நிலையில, இன்னும் சொல்லணும்னா அதிகாரிகள் கொண்ட குழு அமைச்சாச்சாம். அந்த செய்தி எங்களுக்கும் வருது. ஆக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஒற்றர்கள் என்பது இல்லை. அந்த ஒற்றர்களுக்கு இப்ப எங்களுக்கும் ஒற்றர்கள் வந்தாச்சு. ஏன்னா ஆட்சிக்கு திமுக தான் வரப்போகுதுன்னு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த செய்திகள் எல்லாம் இப்ப எங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய நிலை வந்துருச்சு. ஏன்னா இப்போ என்னென்ன இலவசம் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஃபேன் கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்க இருக்கு இப்போ? காயலாங்கடையில. நீ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலை பாத்தீங்கன்னா 3000-4000 தான் இருக்கும். ஆனா 3000-4000 ரூபாய் வரைக்கும் இலவசமா கொடுத்துட்டு ஏறக்குறைய 5000 ரூபாய் 7000 கோடி ரூபாய் வரையில வரி போட்ட ஒரு ஆட்சி, நீங்க ஒரு கேடுகட்ட ஆட்சி ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி தான். ஆக அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இலவசங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு அவர் மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், குறிப்பா இளைஞர்களுடைய முன்னேற்றம், மாணவர்களுடைய முன்னேற்றம், 84 லட்சம் பேர் வேலை இல்லாமல் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கொடுமை. ஆக அதை மனசுல வச்சுக்கிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் 501 உறுதிமொழிகளை இன்னைக்கு நாம இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம். ஆக 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிற காரணத்தினால நாம 24 மணி நேரமும் பணியாற்றினால்தான், பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் இந்த நாடு முன்னேற்ற வழியை காண முடியும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை அந்த அளவிற்கு தயாரித்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல குறிப்பா உங்களிடத்துல சொல்லணும்னா, ஆவின் பால் விலை 1 லிட்டர் 7 ரூபாய் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு 60% மின் கட்டணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது. மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். பொறியியல், மருத்துவம், வேளாண்மை ஆகிய தொழிற்கல்விகள் பயில தேர்வு செய்யப்படும் முதல் தலைமுறை ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சாதி வேறுபாடின்றி கல்வி செலவை அரசே ஏற்கும். அது மட்டும் இல்ல, மாநில அளவில் தந்த தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, இது மாவட்ட அளவில் வழங்கிய தேர்தல் அறிக்கை மட்டும் இல்ல, 234 தொகுதிகளுக்கு சேர்த்து தேர்தல் அறிக்கை தயாரித்த ஒரே கட்சி திமுக, ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள்.
அதுல பெருமையா சொல்லணும், இந்த மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை பராமரிக்கிற பணியில நிச்சயம் ஈடுபடுவோம். ரேஷன் கடைகள் அதிகப்படுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் சரிவர கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மீன்பிடி கடைகள் வரமுறைப்படுத்தப்படும். தொல்காப்பிய பூங்கா பராமரிப்பு பணிகள் மீண்டும் மேற்கொள்ளப்படும். கூவமாறு அழகுபடுத்தப்படும். அம்பேத்கர் பாலம் அருகில் இருக்கக்கூடிய குப்பை கொட்டு வளாகம் அகற்றப்படும். அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படும். செலவுத்துறையில நவீன தொழில்நுட்ப வசதிகள் செய்து தரப்படும். இப்படி பல பணிகளை நிறைவேற்ற உறுதி எடுத்திருக்கிறோம். இதே சென்னை மாநகரத்தில் நான் 2 முறை மேயராக இருக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவன் தான். இதோ இங்க இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் அவர்களும் துணை மேயராக இருந்தவர் தான், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக நான் 2 முறை இந்த மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பில் இருந்தப்போ போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்டிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு ஒரே வருஷத்தில் 9 மேம்பாலங்களை கட்டிய பெருமை திமுக ஆட்சிக்கு உண்டு, உங்களுக்கு தெரியும். அதிலும் அதனுடைய எஸ்டிமேட், அதை கட்டுவதற்கான மதிப்பீட்டு தொகை, அந்த தொகையை விட குறைத்து 30 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு மாநகராட்சிக்கு மிச்சப்படுத்தி கொடுத்த மேயர் தான் இன்றைக்கு உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் கேட்ட, என் பெருமை எடுத்து சொல்வதற்காக அல்ல. அதுக்கு பிறகு 5 வருஷம் இப்போ அதிமுக ஆட்சி நடந்திருக்கு. மேயரும் அதிமுகவுடைய மேயர் ஒருவர் இருந்திருக்கிறார். நான் பெயரெல்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா அவருக்கு ஒரு விளம்பரத்தை தேடி கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் பேரை சொல்லி என் கௌரவத்தை குறைச்சிக்க நான் விரும்பல. அதனால பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆக அவங்க மாநகராட்சி மன்றம் கூட்டம் நடக்குது. ஆக அந்த கூட்டம் முறையா இது வரைக்கும் நடந்திருக்கா? மாசத்துக்கு ஒரு முறை கூட்டம். நான் மேயரா இருந்தப்போ, மா சுப்பிரமணிய மேயரா இருந்தப்போ, நாங்கெல்லாம் இன்றைக்கு அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றிய நேரத்தில் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விட எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ கராத்தே தியாகராஜன் காங்கிரஸ் கட்சி. அப்ப அவரு எழுந்து எத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறார், எத்தனை முறை எழுந்திருக்கிறார். அஜெண்டா வரும், பொருள்கள் வரும், தீர்மானங்கள் வரும். அப்போ எழுந்துச்சு ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்டா உடனே நிறுத்தி வச்சிருவோம். ஆக அந்த சந்தேக நிவர்த்தி செய்யப்பட்டதற்கு பிறகுதான் அவைகளை நிறைவேற்றுகிற முயற்சியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆக அந்த அளவிற்கு எதிர்கட்சிகளுக்கு சுதந்திரம் கொடுத்து பேசுவதற்கு உரிமை கொடுத்து அந்த மாநகராட்சி கூட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடக்குது, உட்கார்றாங்க, அம்மா புகழ் பாடுறாங்க. ஆக அம்மா புகழ் பாடுகிற மன்றமாக மாறுது. அதற்கு பிறகு கலாட்டா நடக்குது, அடிச்சு கொண்டு வந்து வெளியில போட்டுடுறாங்க. இப்படித்தான். அதே மாதிரிதான் சட்டமன்றம், அதேதான். சட்டமன்றமாக நடக்குது. ஜெயலலிதாவுடைய புகழ் பாடுகிற பஜனை மன்றமாக தமிழக சட்டமன்றம் 5 வருஷமா நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கை, அங்க முதலமைச்சர் பேசுறாங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுவாங்க. அல்லது அந்த அம்மாவை பத்தி யாராவது பேசினா அதுக்கும் கை தட்டுவாங்க. கை தட்டுறதுன்னா கையை 2 கையை தட்டுறது இல்ல, டேபிளை தட்டணுங்க. ஆக டேபிளே பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பல டேபிள் விரிசையில விட்டாச்சு. இப்போ நம்ம ஆட்சிக்கு போய் உட்கார்ந்த உடனே முதல்ல டேபிளை மாத்தணும், அங்க இருக்கிற டேபிள. அந்த அளவிற்கு சட்டமன்றமா இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய மாநகராட்சி மன்றமாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில தான். எத்தனையோ பாலங்களை கட்ட போறோம்னு இந்த 5 வருஷம் அறிவிச்சாங்க. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் சென்னை மாநகரத்தில் எங்காவது இந்த அதிமுக ஆட்சியில அதிமுக மாநகராட்சி வசம் இருக்கு இப்போ? ஆக அவங்களுடைய ஆட்சியில ஒரு பாலமாவது எங்காவது கட்டப்பட்டு இருக்கா? இல்ல. ஆக இந்த நிலையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்து, நீண்ட நேரம் நான் இங்கே பேசிக் கொண்டிருந்தால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆகவே நான் சுருக்கமாக உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அது உருவாக வேண்டும். அப்படி உருவாகுவதற்கு இந்த மயிலாப்பூர் தொகுதியில நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக, காங்கிரஸ் கட்சியுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளராக கை சின்னத்தில போட்டியிடக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்கள்
அது மட்டும் இல்ல, நீங்க அதிமுக மேடையை பாக்குறீங்க, அடிமைகள் போல வேட்பாளர்களை உட்கார வச்சு அம்மையார் மேலே உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த காட்சியெல்லாம் டிவியில பத்திரிகையில பாக்குறீங்க. ஆனா இங்கேயும் பாக்குறீங்க, ஓட்டு கேட்க ஆதரவு கேட்க வந்திருக்கக்கூடிய நான் நிக்கிறேன், வேட்பாளரும் பக்கத்தில் நிற்கிறார். ஆக இதுதான் சகோதர உணர்வு. ஆக அங்க வேட்பாளர்கள் சொல்லக்கூடாது, அவங்களை அடிமைகள். அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இல்ல, கொத்தடிமைகள். இங்க பாருங்க, கராச்சாரம் தோலை போட்டு நான் ஓட்டு கேட்கிற பாருங்க. இது சகோதரம், இது உணர்வு, இது வந்து சுயமரியாதை, இது தன்மானம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது நம்முடைய உரிமை. ஆனால் அங்க என்ன நடக்குது, எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். எனவே வருகிற 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் மறந்துடாம நம்முடைய வேட்பாளர் அருமை சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்கள், கராத்தே தியாகராஜனுக்கு நீங்கள் கை சின்னத்தில சிறப்பான வகையில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.